So, good morning, everyone. Today we are going to see ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட ஜீவனி பார்க்க போகிறோம். ஓகே, ஜீவனினா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, இதோட சம்மரி, சாரான்ஸ்னா சம்மரி பார்க்க போகிறோம். ईश्वर चंद्र का जन्म बंगाल के एक निर्धन परिवार में हुआ. ஈஸ்வர் சந்திரவோட ஜன்மனா பர்த் வந்து பங்கால்ல ஒரு புவர் ஃபேமிலியில், நிர்தன்னா மணிலெஸ், ஓகே, புவர் ஃபேமிலியில் he was born. उनके पिता அவரோட ஃபாதர் வந்து he is a गरीब ब्राह्मण. उनके पिता एक गरीब ब्राह्मण थे. his father was a poor brahmin. okay, गरीब ना poor. इसलिए वे ईश्वर चंद्र की पढ़ाई की कोई उचित व्यवस्था नहीं कर सके. ஸோ அதனால அவங்க அப்பாவால் அவரோட எஜுகேஷனில், படாயின எஜுகேஷனில் கோயி உச்சித் வியவஸ்தானா அப்போ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவரால் பண்ண முடியல. நஹி கர் சகேனா ஹி கான் டூ. ईश्वर चंद्र बहुत बुद्धिमान थे. ही वॉज वेरी क्लेवर. बुद्धिमाना इंटेलिजेंट, क्लेवरன்னு அர்த்தம். उनकी स्मरण शक्ति इतनी तीव्र थी. அவரோட மெமரைசிங் பவர், ஸ்மरण शक्तिனா மெமரைசிங் பவர் வந்து இட் வாஸ் வெரி ஷார்ப். तीव्रना शार्प. वे जिस पाठ को एक बार सुन लेते थे उसे कभी नहीं भूलते थे. ஸோ ஒரு லெசன் அவர் வந்து ஒரு தடவை கேட்குறாரு அப்படின்னா, ஏக் பார்னா ஒன் டைம், சுன் லேத்தேனா கேட்குறது, உசே கபி நஹி பூல்தேத்தேனா அதை எப்பவுமே, கபி நஹினா அட் எனி காஸ்ட், நஹி பூல்தேனா ஹி ஓன்ட் ஃபர்கெட், மறக்கவே மாட்டாரு. ईश्वर चंद्र के पिता कलकत्ता में एक साधारण नौकरी करते थे. ஸோ ஈஸ்வர் சந்திராவோட ஃபாதர் கல்கட்டாவில் ஒரு நார்மல் ஜாப் பார்த்துட்டு இருந்தாரு. சாதாரண ஒரு வேலையில் இருந்தார். சாதாரண நௌக்கரினா நார்மல் ஜாப். अंग्रेजी स्कूल की मोटी फीस देकर पढ़ाना उनसे संभव नहीं था. ஸோ अंग्रेजी स्कूल इंग्लिश मीडियम स्कूल, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் மோட்டி ஃபீஸ்னா வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ், நிறையா ஃபீஸ் கொடுத்து அவரால் படிக்க வைக்கிறதுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். சம்பவ் நஹிதானா இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஹிம். பர் உன்கி படி இச்சா தீ கி பேட்டா பட் லிக்கர் வித்வான் பனே. ஸோ பட் அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. படி இச்சானா ஹிஸ் பிக் விஷ் என்ன இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அவரோட சன், பேட்டானா சன் வந்து படி லிக்கர் வித்வான் பனே, எஜுகேஷனில் படிக்கிறது எழுதுறதுல ஒரு பெரிய ஸ்காலர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு, வித்வான்னா ஸ்காலர். इसलिए उन्होंने ईश्वर चंद्र को पढ़ने के लिए संस्कृत पाठशाला में भेज दिया. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஈஸ்வர் சந்திரவை படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. ஓகே, சன்ஸ்கிருத் பாஷா பாட்சாலானா ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. பேஜ் தியானா ஹி சென்ட். ஸோ 11 वर्ष की आयु में, एट हिज एज ऑफ 11 आयुना एज, उन्होंने व्याकरण की परीक्षा, व्याकरण की परीक्षाना ग्रामर रिलेटेडाன ஒரு எக்ஸாமும் 16 वर्ष में, அவரோட ஏஜ் ஆஃப் 16 ஏஜ்ல, ஆயுனா ஏஜ்ல உன்ஹோனே சாகித்ய, சாகித்யனா லிட்ரேச்சர்லையும் ஒரு அலங்கார், அலங்காரம் வந்து கிராமர்ல ஒரு பார்ட், அலங்காரில் எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. சமாப்து கர்லினா ஹி வாஸ் கம்ப்ளீட்டிங். इसके बाद वे, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, इसके बादனா ஆஃப்டர் தேட் ஹி வேதம், வேதம்னா வேதங்கள் சொல்லுவாங்களே, வேதாஸ். அடுத்து ஸ்மிருதியோங்னா நிறையா மெமரைஸ் பண்ணுற மாதிரி, சம் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ்லாம், தோஹா, திருக்குறள் மாதிரி இதெல்லாம் மெமரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லெசன்ஸ்லையும், அண்ட் தர்ஷன் கிரந்தம், தர்ஷன் கிரந்தம்னா ஃபிலாசபி புக்ஸ், இது எல்லாத்தையுமே படிக்கிறாரு. பட்கர்னா படிச்சு சப் சாஸ்திரம் கே. ஸோ எல்லா சாஸ்திராஸ்லையும், சப் சாஸ்திரம்னா இன் ஆல் சாஸ்திராஸ் ஞாத்து பன் கயே, ஹி மேக் இட் ஃபெமிலியர், அவருக்கு ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டை ஆக்கிக்கிட்டாரு. उनकी विद्वता देखकर जनता ने उन्हें வித்யாசாகர் की उपाधि दी. ஸோ அவரோட எஜுகேஷன், அவரோட அந்த ஸ்காலர், எல்லாத்துலேயும் ஸ்காலர்னா ஒரு டீப் நாலேஜ், எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துகிட்டு அதில் ஸ்காலர் நம்ம சொல்கிறோன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவங்களுக்கு ஒரு டீப் நாலேஜ் இருக்கும். ஸோ அதுதான் என்னது வித்தத்தா. ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பீப்புள், ஜனதானா பீப்புள் வந்து அவருக்கு வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. சாகர்னா ஆக்சுவலாக கடல், வித்யானா எஜுகேஷன். ஸோ ஒரு ஓஷன் மாதிரி நிறைய கற்று வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வந்து கொடுக்குறாங்க. உபாத்தினா டைட்டில், தீனா கொடுத்தாங்க, கேவ். तब से वे ईश्वर चंद्र विद्यासागर के नाम से प्रसिद्ध हो गए. ஸோ அப்போ இருந்து, தப்சேனா அப்போ இருந்து அவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருங்கிற நேமில் தான் ஹி வாஸ் வெரி ஃபேமஸ். பிரசித்தனா ஹி வாஸ் வெரி ஃபேமஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, विद्यासागर अपनी पढ़ाई की समाप्ति के बाद, அவரோட எஜுகேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா, समाप्तिனா कंप्लीट, कलकत्ता के संस्कृत कॉलेज में अध्यापक नियुक्त हुए. संस्कृत कलकत्ताல இருக்க ஒரு संस्कृत காலேஜ்ல as a teacher अपॉइंट பண்ணப்படுறாரு. he was appointed, नियुक्त हुए ना appointed. वे एक योग्य
वह मेहनती अध्यापक है. He was a qualified, योग्य ना qualified, मेहनती ना हार्ड वर्किंग टीचर, अध्यापक ना टीचर. इसलिए कॉलेज के अध्यापक और सब छात्र उनका बड़ा आदर एवं सम्मान करते थे. ஸோ அதனால காலேஜில் இருக்க எல்லா டீச்சர்ஸும், அத்தியாபக்னா டீச்சர்ஸும், சப் சாத்ரானா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், சாத்ரானா ஸ்டூடெண்ட்ஸ், அவருக்கு எப்பயுமே தே கேவ் பிக் ரெஸ்பெக்ட். படா ஆதர்னா ரெஸ்பெக்ட், சம்மானாலும் ரெஸ்பெக்ட் தான். எப்பயுமே அவருக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. उनकी योग्यता से प्रभावित होकर सरकार ने उन्हें कॉलेज का प्रधान अध्यापक बना दिया. ஸோ அவரோட அந்த குவாலிஃபிகேஷன்னாலேயோ, யோகியதானா குவாலிஃபிகேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, இல்லை இம்ப்ரெஸ் ஆகி, பிரபாவித்னா இம்ப்ரெஸ் ஆகி, சர்க்கார் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சர்க்கார்னா கவர்மெண்ட், அந்த காலேஜுக்கே அவரை பிரதான அத்தியாபக்னா பிரின்சிபல் ஆக்குறாங்க. ओके, बना दिया ना, दे मेड हिम एज अ प्रिंसिपल. प्रधान अध्यापक के पद से उन्होंने अपना कार्य बहुत अच्छी तरह निभाया. ஸோ அஸ் அ பிரதான அத்தியாபக், அந்த காலேஜில் பிரதான அத்தியாபகா இருந்து அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஃபுல்ஃபில் பண்ணாரு. निभाया ही फुलफिल्ड. वे समय पालन और अनुशासन पर बहुत ध्यान देते हैं. ஸோ समय पालनना பங்க்சுவாலிட்டி. ஸோ பங்க்சுவாலிட்டிலையும் அனுசாசனா டிசிப்ளின்லையும் அவர் எப்பயுமே பயங்கரமா கேர் கொடுப்பாரு. பகுத் தியான்னா ஹி ஆல்வேஸ் கீப் சம் கான்சன்ட்ரேஷன் ஆன் डिसिप्लिन एज वेल एज पंक्चुअलिटी. विद्यासागर बड़े स्वाभिमानी, निर्भीक और स्वतंत्र विचार के व्यक्ति थे. ஸோ வித்யாசாகர் வந்து சுவாபிமானி அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைய பர்சன், நிர்பிக்னா ஃபியர்லெஸ் பர்சன், அண்ட் ஸ்வதந்திர விச்சார்னா ஆல்வேஸ் ஹி வாண்ட் இண்டிபெண்டன்ட் திங்கிங். ஸோ எப்பயுமே ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்கிற ஒரு பர்சன், வியக்தினா பர்சன். படே படே அப்சரோं से भी नहीं डरते थे. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து கூட அவர் பயப்பட மாட்டாரு. அப்சரோன்னா ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து he won't get fear on seeing any big officers. एक बार विभाग में, विभाग ना डिपार्टमेंट, एक बार ना वन टाइम, निरीक्षक से, निरीक्षक ना इंस्पेक्टर, ஒரு டிபார்ட்மெண்ட்ல इंस्पेक्टर से किसी बात पर, ஏதோ ஒரு விஷயத்துக்கு, किसी बात ना for some matter उनकी झगड़ हो गया, उनका झगड़ा, அவருக்கு சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் கூட அந்த டிபார்ட்மெண்ட்ல. इस पर उन्होंने कॉलेज की नौकरी से இஸ்திஃபா தே தியா. ஸோ அதனால என்ன பண்றாரு, காலேஜ் ஜாப்ல இருந்து அவரோட ரிசிக்னேஷனை கொடுத்துட்டாரு. ஓகே, இஸ்திஃபானா रिजिग्नेशन. उनका एक मानना था कि ऐसे नौकर नहीं करनी चाहिए जिसमें इज्जत चली जाए. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, उनका एक मानना था कि, ஸோ இவர் என்ன எப்பயுமே he always accept the thing that நௌக்கரி நஹி கர்னி சாயி, அவருக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல, ஜிஸ்மேனா இன் விச் இஜ்ஜத்னா ரெஸ்பெக்ட் போயிடுச்சோ, சலி ஜாயினா அந்த இடத்துல இருந்து ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நௌக்கரி நஹி, ஜாபும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட தாட். ஸோ ஹி ரிசைன் ஹிஸ் ஜாப். नेक्स्ट, विद्यासागर इतनी बड़े पद पर होने पर भी बहुत सरल रखते थे. ஸோ இவ்வளோ பெரிய டிசைக்னேஷனில் இருந்தும், பத்துனா போஸ்டிங் இல்லைன்னா டிசைக்னேஷன் சொல்லலாம், இருந்தும் he was very humble. சரல்னா ரொம்ப ஹம்பிளாகவும் சிம்பிளாகவும் இருந்தார். சாதாரண கப்படை பகன்தே தே, ரொம்ப நார்மலான ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருப்பாரு. और सबके पहनते ना वियर, सबके साथ सरलता से व्यवहार करते थे. ஸோ எல்லார்கிட்டையும் ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் எல்லாமே இருக்கும். उनका कहना था कि हमें अपना काम स्वयं करना चाहिए. ஆல்வேஸ் he used to say that, என்ன சொல்வார்னா, हमें अपना काम स्वयं कर, நம்ம நம்மளோட வேலையை நம்மளே தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸ்வயம்னா by ourself, we have to do our work by ourself. दूसरों से निर्भर रखना उचित नहीं है. அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட்னு சொல்றாரு. நிர்பர்னா டிபெண்டன்ட், दूसरोंனா அதர்ஸ். यही सबसे बड़ी शिक्षा है. இது ஒரு பெரிய லெசன். சிக்ஷானா இட்ஸ் a very big moral, very big lesson சொல்லலாம். ஸோ பிகாஸ் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி அதர்ஸ் லைஃப், நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே இந்த லெசனை நம்ம எடுத்துக்கலாம். வித்யாசாகர் வித்யா கே சாகர் தே ஹி, வே தயா கி பி தனி தி. ஸோ அவர் வந்து வித்யா கே சாகர், வித்யானா அது எஜுகேஷனில் ஹி வாஸ் லைக் அ ஓஷன், சாகர்னா ஓஷன், அதோட சேர்த்து தயா பி தனி தி. தயானா மர்சி, ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன், கைண்ட்னஸ்ல ஹி வாஸ் வெரி ரிச், ரொம்ப ரிச்சான ஒரு பர்சனாக இருந்தார். எதில், கைண்ட்னஸ்ல. ஓகே, வே ஜித்னே படே வித்வான் தே. ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தார், உத்னேஹி இருந்தாரோ அதே மாதிரி உத்னேஹி படே தயாலு ஒரு உதார் பி தே. அவ்வளோ தூரம் அவர் ரொம்ப கைண்டாகவும், தயாலுனா கைண்டாகவும், உதார்னா ஜெனரஸாகவும் இருந்தார். துக்கிக்கோ
துக்கியோं கோ தேக் துக் தேக்கர் துக்கியோங்னா கவலையில இருக்கிற பர்சனை பார்க்கும்போது, தேக்கர்னா பார்க்கும்போது உனக்கா ஹிருதய் பிகல் ஜாத்தா है அவரோட ஹார்ட் வந்து மெல்ட் ஆகும். பிகல் जाता इट गेट मेल्ट्स. सरकारी नौकरी से इस्तीफा देने के बाद विद्यासागर साहित्य और समाज की सेवा में अपने दिन बिताने लगे. ஸோ சர்க்காரி நௌக்கரி அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா, இஸ்திஃபானா ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா, கே பாத்னா ஆஃப்டர் தட், வித்யாசாகர் வந்து சாகித்ய லிட்ரேச்சர்லையும் சமாஜ் கி சேவா சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றதுலையும், சமாஜ்னா சொசைட்டி, சேவானா சர்வீஸ் பண்றதுலையும் அவரோட டேஸை ஸ்பெண்ட் பண்ணாரு. தின்னுனா டேஸ், பித்தானேனா ஸ்பெண்ட் பண்ணாரு. उन्होंने संस्कृत और बंगाल में अनेक पुस्तकों लिखी. ஸோ बंगालலையும் संस्कृतலையும் நிறைய புக்ஸ் எழுதினாரு. और उनके प्रयत्न से बंगाल की सैकड़ों स्कूलों की स्थापना हुई. ஸோ அவரோட முயற்சியில, பிரயத்னனா அவரோட அவர் ட்ரை பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, பங்கால்ல சைக்கடோங்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸை வந்து அவர் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸ்தாபனானா எஸ்டாப்ளிஷ்டு. स्कूलों में बालक बालिकाओं को निःशुल्क शिक्षा दी जाने लगी. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் சில்ட்ரன்ஸ்க்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு, பாலக்னா கிட், மேல் கிட், பாலிகாங்கன்னா ஃபீமேல் கிட்ஸ், ரெண்டு பேருக்குமே நிகஷுல்க்னா ஃப்ரீயா, விதவுட் எனி ஃபீஸ் சிக்ஷா கொடுத்தாங்க. சிக்ஷானா எஜுகேஷன், தீனா கொடுத்தாங்க. வித்யாசாகர் एक अच्छी समाज सुधारक भी थे. ஸோ வித்யாசாகர் வந்து ஒரு வெரி குட் சோஷியல் ரிஃபார்மராகவும் இருந்தார். சமாஜ் சுதாரக்னா சோஷியல் ரிஃபார்மர். वे विधवा विवाह के बाद बहुत बड़े समर्थक थे. வித்யா விவாஹ்னா வித்வா விவாஹ்னா விடோஸ் இருக்காங்களா, விடோஸோட ரீமேரேஜுக்கு அவர் எப்பயுமே சப்போர்ட் பண்ணாரு. சமர்த்தக்னா ஹீஸ் அ சப்போர்ட்டர். பங்கால் கே லோக், ஸோ அப்போ பங்காலில் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணாங்க, அவரோட இந்த தாட் பிடிக்காம இஸ்கா பகுத் விரோதி கியா, அதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா இருந்தாங்க. விரோத்னா அகெயின்ஸ்ட். பர்வே அப்பனி பாத் பர் அடிக் ரஹே. பட் ஆனால் அவர் சொன்ன அந்த விஷயத்துல, அந்த வித்வா விவாக அந்த விஷயத்துல ஹி வாஸ் வெரி அடமெண்ட். அடிக்னா அதை எப்பயுமே அவர் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாரு. संस्कृत में एक कहावत है. சான்ஸ்கிரிட்ல ஒரு கஹாவத் இருக்கு. கஹாவத்னா லைக் அ ப்ராவர்ப். என்ன இருக்குன்னா, வித்யா ததார்த்தி வினயம் அப்படிங்கிறது அந்த லைன். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அர்த்தாத்னா மீனிங், வித்வான் கோ சதா வினயஷீல் ஹோனே சாயே. ஸோ ஸ்காலர்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். வினயஷீல்னா ரொம்ப ஹம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து ஒரு டீப் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தே ஹாவ் டு ஆல்வேஸ் ஃபாலோ த ஹம்பிள்னஸ். எந்த இடத்துக்கு போனாலும் ஸோ எனக்கு இது தெரியும் அப்படின்லாம் இல்லாமல் தே ஷுட் பி வெரி ஹம்பிள். ஸோ யக் குண் வித்யாசாகர் மே பூர்ண ரூப் சே வித்மான்தா. ஸோ இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு குட் கேரக்டர், குட்னா குட் கேரக்டர் வந்து வித்யாசாகர் கிட்ட எப்பயுமே பூர்ண ரூப்னா கம்ப்ளீட்டா இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ.